தேவனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ராஜா. மக்கள் எல்லாரும் கொண்டாடிய ஒரு பெரிய மாவீரன் அவர். ஆமா, ஆரம்பத்துல அவர் அப்படிதான் இருந்தார். ம். ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும், தன்னோட பதவியை பறிக்க யாரோ சதி பண்றாங்க அப்படிங்கிற அதீத சந்தேகமும் அவர் அப்படியே பித்து பிடிக்க வைக்குது. அது ஒரு ரொம்ப மோசமான மனநிலை. கண்டிப்பா. எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்துல தான் உருவாக்குன நாட்டு சட்டத்தையே மீறி நள்ளிரவுல மாறுவேஷத்துல போய் ஒரு சூனியக்காரிய சந்திக்கிற அளவுக்கு போறார். அட, ஒரு ராஜாவுக்கா இந்த நிலைமை? அதுதான் ஆச்சரியம். இறந்தவங்க கிட்ட பேசி தான் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இருண்ட நிலைமைக்கு ஒரு நாட்டின் அரசன் எப்படி தள்ளப்பட்டான், இதைத்தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். ரைட். கற்றலில் ஆர்வமுள்ள உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இத கொஞ்சம் விரிவா பாப்போம். என்னென்ன ஆதாரங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு? இன்னைக்கு நாம இந்த மூல ஆதாரங்களை ஒன்றிணைத்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற உண்மைகள் உண்மையிலே சிலிர்க்க வைக்குது. நாம் அலச போகும் அந்த முக்கிய ஆவணம் சவுலின் கிரீடம், இஸ்ரவேலின் ஆன்மீக வீழ்ச்சி. ஓ, அப்ப இது வெறும் சரித்திரம் மட்டும் இல்ல. ஆமா, இதோட சேர்த்து சில வேதாகம குறிப்புகள், அப்புறம் புகழ்பெற்ற யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிஃபஸ் எழுதின பழங்கால குறிப்புகள், யூதர்களோட தாழ்மூத் எனப்படும் சட்ட விளக்கங்கள் மற்றும் நவீன தொல்பொருள் ஆய்வின் முடிவுகள், இதை எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா இணைக்க போறோம். சூப்பர். அப்ப நம்ம நோக்கு ரொம்ப தெளிவானது. இஸ்ரவேலோட முதல் ராஜாவான சவுலின் ஆட்சி எப்படி வெறும் ஒரு இராணுவ தோல்வியாகவோ அல்லது அரசியல் வீழ்ச்சியாகவோ மட்டும் இல்லாம அடிப்படையில ஒரு தேசத்தின் ஆன்மீக வீழ்ச்சியாக அமைந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். எக்ஸாக்ட்லி. சரி, இந்த மர்மத்தின் முடிச்சுகளை ஒவ்வொன்னா அழுப்போம். ஒரு தனி மனிதனோட வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவனுக்கான அந்த அதிகார நாற்காலி, அதாவது அந்த சிம்மாசனம் எப்படி உருவானது அப்படிங்கிற அந்த புள்ளியை எழுந்தே நம்ம தொடங்குவோம். அது மிக முக்கியமான ஒரு புள்ளி. பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் ஆரம்ப காலத்துல மற்ற தேசங்களை போல ஒரு மனித அரசனால் ஆளப்படல. அப்போ அவங்கள யார் வழி நடத்தினா? அவங்க நீதிபதிகள் மூலமாக வழி நடத்தப்பட்டாங்க. அதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ அல்லது எதிரிகள் தாக்கும்போதோ தேவன் ஒரு தலைவரை எழுப்பி அவங்க மூலமா மக்களை காப்பாற்றுவார். ஓஹோ, ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு அங்க இல்ல. ஆமா, அந்த அமைப்புல மனிதர்களுக்கு மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் கிடையாது. எல்லாமே தேவனோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. ஆனா மக்களுக்கு இந்த முறை மேல ஒரு கட்டத்துல சலிப்பு தட்டிடுச்சு. 1 சாமுவேல் 8:5 நாம வாசிக்கிற மாதிரி சாமுவேல் கிட்ட போய் மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு அவங்க வெளிப்படையா கேட்டாங்க. அது ஒரு பெரிய திருப்புமுனை. இத உங்களுக்கு புரியும்படி ஒரு ஒப்புமையோடு சொல்லணும்னா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாபெரும் நிறுவனத்தை 100% துல்லியமா எந்த பிழையுமின்றி வழிநடத்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிநவீன செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஒரு AI தொழில்நுட்பம் உங்ககிட்ட இருக்கு. அது எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணுது. ஆமா, அது ஒவ்வொரு முடிவையும் மிகச்சரியா எடுக்குது. ஆனா நீங்க அது கண்ணுக்கு தெரியல, பக்கத்து கம்பெனிய போல எனக்கு முன்னாடி நின்னு பேச ஒரு கவர்ச்சியான மனித முகம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அருமையான வழிகாட்டிய தூக்கி எறிஞ்சிடுறீங்க. ரைட். வெறும் வெளி தோற்றத்துக்காக. ஆமா, எந்த திறமையும் இல்லாத ஒரு மனுஷனை வெறுமனே கெத்தாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சிஇஓவாக வேலைக்கு சேர்ப்பத போல இருக்கு இல்லையா? அந்த ஒப்பீடு அந்த மக்களோட மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அந்த வெளித்தோற்றத்தின் மேல இருந்த மோகம்தான் அவங்கள அப்படி கேட்க வச்சுது. பக்கத்து நாட்டு ராஜாக்களோட தேர்கள், ராணுவம் இதெல்லாம் அவங்கள ரொம்ப ஈர்த்திருக்கு. கண்டிப்பா. அண்டை நாட்டு ராஜாக்களின் பளபளப்பான தேர்களையும் பெரிய ராணுவ அணிவகுப்புகளையும் பார்த்து தங்களுக்கும் அப்படி ஒண்ணு வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா தேவன் இதை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கறத நம்ம 1 சாமுவேல் 8:7 கவனிக்கணும். அவர் என்ன சொல்றார்? அவரு சாமுவேல் கிட்ட அவங்க உன்ன அல்ல என்னையே தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அடா, இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. ஆமா, ஒரு தேசத்தின் ஆன்மீக அடித்தளம் எப்போ விலகுகிறதோ அதோட அரசியல் கட்டமைப்பு எப்படி தானாகவே சரிய தொடங்கும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இதுதான். சரி, அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ஒரு ராஜாவும் கிடைச்சார். அவர்தான் சவுல். சவுலோட ஆரம்ப காலம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ரொம்ப தாழ்மையான ஒரு நபரா இருந்தார் அவரு. ஆமா, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல அவர் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படும் போது மக்களிடையே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாம சாமான்களுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். ஒரு விதமான தயக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா அதிகாரம் கையில கிடைச்ச உடனே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது.
அவரோட ஆட்சியில நடந்த 2 முக்கிய சம்பவங்கள் அவர் யாரு அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுது. அதுல பெலிஸ்தியர்களின் தாக்குதலின் போது நடந்த அந்த முதல் சம்பவம் ரொம்ப முக்கியமானது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? பெலிஸ்தியர்கள் மிகப்பெரிய படையோடு இஸ்ரேவேலை தாக்க வராங்க. இஸ்ரேவேல் ராணுவம் பயந்து சிதறி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பேனிக். ஆமா. போர் தொடங்குறதுக்கு முன்னாடி தேவனோட ஆசீர்வாதத்தை பெற பலி செலுத்தணும். ஆனா அத ஆசாரியரான சாமுவேல் வந்து தான் செய்யணும். ஆனா அவர் வரல இல்லையா? அவர் வர்றதுக்கு தாமதமாகுது. உடனே சவுல் பொறுமை இழந்து தானே பலி செலுத்துறார். அப்போ அங்க வர்ற சாமுவேல், நீ மூடத்தனமாக நடந்து கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் விஷயம் நிஜமாவே சூடு பிடிக்குது. ஒரு நிமிஷம் சவுலோட இடத்துல நின்னு யோசிப்போம். இதை நான் சற்றே தர்க்க ரீதியாக ஒரு நடைமுறை அரசியல்வாதியோட ஆங்கிள் இருந்து பார்க்கறேன். சரி, சொல்லுங்க. ஒரு மாபெரும் ராணுவம் நாட்டத்தாக்க வந்துகிட்டு இருக்கு. சாமுவேல் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல. ராணுவ வீரர்களும் பயந்து நாலாபுறமும் செதறி ஓடுறாங்க. அந்த நெருக்கடியான நேரத்துல ஒரு ராஜாவா தன் படைய ஒன்றிணைக்க, அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க அவரே பலி செலுத்துது ஒரு மிகச்சிறந்த தலைமை பண்பு. அதாவது ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? உலகத்தோட பார்வையில நீங்க சொல்றது லாஜிக்கலா சரிதான். ஒரு ராணுவ தளபதியா அது மிகச்சரியான முடிவுன்னு கூட தோணலாம். பின்ன ஏன் அவர் செஞ்சது தப்புன்னு சொல்றாங்க? ஏன்னா வேதாகமத்தின் பார்வையில தேவன் தேடுவது வெற்றியே அல்ல, கீழ்ப்படிதலை. ஓ, வெற்றி முக்கியம் இல்லையா? தேவனோட பார்வையில இல்ல. சவுலோட அந்த செயல் வந்து கடவுளின் கட்டளைகளை விட என் சூழ்நிலையே பெரிது அப்படின்னு அவர் முடிவெடுத்ததற்கான அடையாளம். ரைட். தன்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டார். ஆமா. தேவனின் கட்டளைகளை தன் வசதிக்கு ஏற்ப வளைக்கலான்னு ஒரு ராஜா நினைக்கிறது தான் வீழ்ச்சியோட முதல் படி. இத அமாலேக்கியருடனான போர்ல, அதாவது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நாம இன்னும் ஆழமாக பார்க்க முடியும். அங்க என்ன நடக்குது? அமாலேக்கியர்களை முழுமையாக அழிச்சிடணும் அப்படின்னு தேவன் கட்டளையிடுறார். ஆனா சவுல் என்ன பண்றாருன்னா, நல்ல கொழுத்த மாடுகளையும் ஆடுகளையும் வச்சுக்கிட்டு ராஜா ஆகாக்கியும் உயிரோடு விட்டுடுறார். இதையும் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன அதே ஆங்கிள்லயே கேக்குறேன். நல்ல மாடுகளை, செல்வங்களை வீணாக அழிப்பானே, அவற்றை காப்பாற்றியது ஒரு சிறந்த பொருளாதார முடிவுதானே. எதிரி நாட்டு ராஜாவை உயிரோட பிடிச்சு வர்றதே தங்கள் மக்களோட முன்னாடி தன் வலிமையை காட்டும் ஒரு அரசியல் வெற்றி, ஒரு பொலிட்டிக்கல் டிராஃபி தானே. அங்கதான் சாமுவேல் சவுல் கிட்ட பழிய விட கீழ்ப்படிதல் சிறந்தது அப்படின்னு ஆணித்தரமா சொல்றார். நீங்க கேட்ட கேள்விக்கு தால்மூத் மற்றும் யூத ரபிக்களோட பார்வை மிகச் சிறப்பான ஒரு விளக்கத்தை தருது. அவங்க என்ன சொல்றாங்க? ரபிக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிக இரக்கம் கூட தேவ கட்டளைக்கு எதிரானால் அது பாவமாகும். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஏன் அப்படி தோணுது? கருணை காட்டுறது பாவம்னு தால்மூத் சொல்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கடினமான வாதமா எனக்கு தோணுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, சவுல் வந்து ஆகாக் ராஜாவின் மேலயும் அல்லது அந்த விலங்குகளின் மேலயும் உண்மையிலே இரக்கப்பட்டதை செய்யல. அப்போ அந்த இரக்கம் போலியானதா? ஆமா, அந்த இரக்கம் போலியானது. அது வெளிப்படையான அரசியல் லாபத்துக்காகவும் தனக்கு கீழே இருந்த ராணுவ வீரர்களோட ஆசையை பூர்த்தி செய்வதற்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. சவுல் தேவனை விட மனிதர்களை பார்த்து அதிகம் பயந்தார். மக்கள் என்ன சொல்வாங்களோ அப்படிங்கிற பயம். எக்ஸாக்ட்லி. அவங்கள எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த மனித பயம் அவர் ஆட்சி செய்ய தொடங்குச்சு. ஆக தேவனின் பிரதிநிதியா இருக்க வேண்டிய ஒரு ராஜா மக்களோட கைப்பாவையாக, புகழாசை பிடித்த ஒரு சாதாரண அரசியல்வாதியாக சுருங்கி போயிட்டார். ஆமா, அதுதான் உண்மையான வீழ்ச்சி. இந்த ஆன்மீக சமரசம் அவருக்குள்ள பெரிய அளவிலான உளவியல் பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. 1 சாமுவேல் 16:16ல வர்ற அந்த பயங்கரமான வாக்கியம் அதை தெளிவா உணர்த்துது. கர்த்தருடைய ஆவி சவுல விட்டு விலகியது. இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஆமா, தேவனின் ஆவி விலகின உடனே அந்த இடத்துல உருவான மாபெரும் வெற்றிடத்தை மன அமைதியின்மையும் பயமோ சந்தேகமோ ஆக்கிரமிச்சுக்கிச்சு. அந்த நேரத்துல தான் தாவீது அப்படிங்கிற இளைஞன் மக்களோட முன்னாடி பெரிய வீரனா எழும்புறான். அந்த கோலியாத்தை கொன்ற பிறகு நடக்கிற சம்பவங்கள். ஆமா, கோலியாத்தை கொன்ற பிறகு மக்கள் வந்து சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000 அப்படின்னு பாடுறாங்க. அதை இந்த பாட்டு சவுல் ரொம்பவே பாதிச்சிருக்கும். கண்டிப்பா. தன் அங்கீகாரத்தை மக்கள் கையில தான் வச்சிருக்காங்கன்னு சவுல் நம்பினதால அந்த வார்த்தைகள் அவர் அப்படியே பித்து பிடிக்க வச்சது. அந்த பாடல் அவரோட காதுகள்ல விழுந்த ஒவ்வொரு முறையும் அவரோட தூக்கம் கெட்டிருக்கும். தன் சிம்மாசனத்தை பறிக்க ஒருவன் வந்துட்டான் அப்படிங்கிற அந்த பயம் அவரை சொந்த நாட்டு மக்களை காப்பாத்துறதை விட தாவீதை கொல்வதிலே முழு கவனத்தையும் செலுத்த வச்சுது. இது நாம வெறும் தனி மனித உளவியலா மட்டும் பார்க்க கூடாது, அந்த காலத்தின் மாபெரும் வரலாற்று பின்னணியோட இணைத்து பார்க்கணும். தொல்பொருளாய்வுகள் இத பத்தி ஏதாவது சொல்லுதா?
ஆமா, வில்லியம் எஃப் ஆல்பிரைட் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்பொருள் ஆய்வுகளின் அடிப்படையில ஒரு முக்கியமான உண்மையை சொல்றாங்க. அதாவது கிமு 11 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுல இஸ்ரேவேல் என்பது ஒரு முழுமையான வலுவான பேரரசு கிடையாது. அப்புறம் எப்படி இருந்துச்சு? அது வெறும் பழங்குடிகளின் ஒரு கூட்டமைப்பாகவே இருந்துச்சு. சவுலோட அரசு ஒரு மாற்றகால அரசு, அதாவது ஒரு டிரான்சிஷனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்படின்னா ஒரு தற்காலிக பாலம் மாதிரி. கரெக்ட். சிதறிக் கிடந்த மக்களுக்கும் பின்னால் தாவீது காலத்தில் வந்த மாபெரும் பேரரசுக்கும் இடையிலான ஒரு தற்காலிக பாலம் மட்டுமே சவுலின் ஆட்சி. இது நிலைமையை இன்னும் பயங்கரமாக்குது. அதாவது சவுல் கிட்ட முறையான ஒரு பெரிய ராணுவமோ வலுவான அரசாங்க கட்டமைப்போ இல்ல. இல்லவே இல்ல. ஆனா மறுபுறம் பெலிஸ்தியர்கள் இரும்பு ஆயுத தொழில்நுட்பத்துல மிகச் சிறந்தவங்களா இருந்தாங்க. இத நினைச்சு பார்க்கும்போதே நடுக்கமா இருக்கு. ஆமா, அந்த பிரஷர் ரொம்ப அதிகம். விவசாயம் செய்யற சாதாரண மக்களையும் மெய்ப்பர்களையும் வச்சுக்கிட்டு முழுமையான இரும்பு கவசங்களும் வாள்களும் ஏந்திய ஒரு மாபெரும் ராணுவ இயந்திரத்தை சவுல் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. இது விவசாயிகளுக்கும் பீரங்கிகளுக்கும் நடக்கிற போர் மாதிரி இருக்கு. இந்த அதீத அழுத்தம் அவரோட மனநிலையை எந்த அளவுக்கு சிதைத்திருக்கும். அந்த மாபெரும் ராணுவ அச்சுறுத்தலும் உள்ளே தாவீதோட வளர்ச்சியும் சவுல உளவியல் ரீதியாக முற்றிலுமாக உடைத்து போட்டன. ஜோசிப்பஸ் இத பத்தி என்ன சொல்றார்? வரலாற்றாசிரியர் ஜோசிப்பஸ் இத மிக துல்லியமாக விவரிக்கிறார். ஆரம்பத்துல நீதிமானா இருந்த சவுல இந்த அதீத சந்தேகமோ ஒரு பாரானோயான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் மனிதர்களை சார்ந்திருக்கும் தன்மையும் எப்படி உள்ளக்குள்ள அரித்து அழித்தது அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறார். வெளியில இருந்த எதிரிகளை விட உள்ள இருந்த எதிரி தான் அதிகம் தாக்கியிருக்கு. ஆமா, அவர் தன் எதிரிகளோடு போராடியதை விட தனக்குள்ளிருந்த அந்த பாதுகாப்பற்ற உணர்வோடு தான் அதிகம் போராடினார். அந்த பாதுகாப்பற்ற உணர்வு தான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த 2 காட்சிக்கு அவரை கொண்டு செல்லுது. தன்னோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்துல பெலிஸ்தியர்களின் மாபெரும் படைய கண்டு பயந்து போன சவுலு தேவனிடம் கேட்கறான். ஆனா தேவன் எந்த பதிலும் தரல. ஒரு இருண்ட மௌனம். ஆமா, அந்த விரக்தியோட உச்சத்துல தான் ஏந்தோர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு சூனியக்காரியை தேடி நள்ளிரவுல போறார். தான் கடுமையா நம்பின, தான் சட்டமாக அமல்படுத்தின மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு நேரெதிராக செயல்படுறார். இது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. தேவ ஆவியால் தொடப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு ஒரு சூனியக்காரியோட காலடியில போய் அமரும் அளவுக்கு கீழே இறங்கியது ஒரு மாபெரும் துயரம். கண்டிப்பா. இத்தனை சமரசங்கள் செய்தும் இத்தனை தந்திரங்கள் செய்தும் அவரால அந்த அரசை காப்பாற்ற முடிஞ்சதான்னு கேட்டா இல்ல. கடைசியில என்னாச்சு? அவரோட இறுதி வீழ்ச்சி கில்போவா மலையில நடக்குது. அந்த போர்ல பெலிஸ்தியர்கள் கிட்ட இஸ்ரவேல் மோசமா தோற்கறாங்க. சவுல் தன் கண் முன்னாலேயே தன் மகன்களை இழக்கிறார். ஐயோ! எதிரிகளின் கையில சிக்கி அவமானப்படுவதை விட மரணமே மேல் அப்படின்னு நினைச்சு தன் சொந்த பட்டயத்தின் மீதே விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறார். ரொம்ப சோகமான முடிவு. அது மட்டும் இல்ல, பெலிஸ்தியர்கள் அவரோட உடலையும் அவர் மகன்களோட உடல்களையும் பெத்ஷான் அப்படிங்கிற ஊரின் சுவர்ல ஆணி அடிச்சு தொங்க விட்டாங்க. ஒரு தேசத்தோட முதல் ராஜாவுக்கு நேர்ந்த இந்த முடிவு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தேசிய அவமானமாக பதிவாயிடுச்சு. உண்மைதான். இவ்வளவு ஆழமான வரலாற்று, இறையியல் மற்றும் உளவியல் தரவுகளை அலசின பிறகு நாம் இதிலிருந்து கத்துக்க வேண்டிய இறுதி பாடம் என்ன? அப்புறம் எது உண்மையான காரணம்? அவரோட வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணம் அவருக்குள்ளேயே இருந்துச்சு. தேவனோட கட்டளைக்கு கீழ்ப்படிவதை விட தன் இமேஜ மக்கள் கிட்ட காப்பாத்துறதுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அதிகாரம் அவர் மாத்திடுச்சு. அதிகாரத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிற பேராசையும் தனக்கு கீழிருந்த தாவீது மேல கொண்ட பொறாமையும் அவரை குருடாக்குச்சு. தேவ ஆவி இல்லாத அதிகாரம் அது எவ்வளவு பெரிய சிம்மாசனமாக இருந்தாலும் சரி, அது கடைசியில ஒரு மனிதனை கொடிய இருளுக்குள்ளதான் தள்ளும் அப்படிங்கறத இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரு மனதா நிரூபிக்குது. இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? சவுலோட கதை பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய கிழக்குல நடந்த ஒரு பழைய சரித்திரம் மட்டும் இல்ல, அது இன்றைய நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கான ஒரு எச்சரிக்கை மணி. ஆமா, நிச்சயமா. அதிகாரம், வெற்றி அல்லது தலைமைத்துவம் அப்படிங்கிறது வெளியில இருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு வெறும் கிரீடம் அல்ல. அது நமக்குள்ளே இருக்கும் நேர்மையாலும் அறத்தின் மீதான கீழ்ப்படிதலாலும் மட்டுமே காக்கப்படக்கூடிய ஒண்ணு. ரொம்ப சரியான வார்த்தைகள். இன்னைக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலோ அல்லது உங்க பணியிடத்திலோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த மனித பயத்திற்காக அல்லது ஒரு தற்காலிகமான பதவி உயர்வுக்காக, லாபத்திற்காக உங்களுக்கு சரின்னு படுற ஆழமான கொள்கைகளையும் அறத்தையும் நீங்க எப்பவாவது சமரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் முக்கியமான கேள்வி.
வெளிப்பார்வைக்கு உங்களுடைய கிரீடம் பளபளப்பாக தெரிந்தாலும் உங்களுக்குள் அந்த அறத்தின் அடித்தளம் வலுவாக இருக்கிறதா இல்ல சவுல போல மக்கள் என்ன சொல்வார்களோ அப்படிங்கிற பயத்துல உங்களையே நீங்க துளைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? சவுலோட கிரீடம் இன்னைக்கு நமக்கு விட்டுச் செல்லும் மிக முக்கியமான ஆழமான கேள்வி அதுதான். இதை எல்லாரும் நிச்சயமா சிந்தித்து பார்க்கணும். சற்று சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஆழமான தேடலில் எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில சந்திப்போம்.